ஸ்மோக்கிங் கேசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஒரு மணி நேரத்திற்கு 1000 பெண்களின் ஆபாச வீடியோ வலைதளங்களில் பதிவேற்றப்படுகிறது. இதை ஒரு மணி நேரத்தில் 5000க்கும் மேற்பட்டவர்கள் பார்க்கின்றனர் என புள்ளி விவரம் சொல்கிறது. இதனை கண்ட கேள்விப்பட்ட பெண்களின் தற்கொலைகள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. நமது அறிவியல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தும் வஞ்சகர்கள் புற்றுநோய் போல் நம்முடைய பெண்களின் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெண்கள் கவனமாயிருப்பது அவசியம். ஹோட்டலில் தங்கும் போதும், கடைகளில் உடைகளை மாற்றும் போதும், பார்ட்டிகளில் கலந்து கொள்ளும் போதும் மற்றும் தங்கள் பெட்ரூமில் தேவையற்றவர்களை சேர்க்காமல் இருப்பது. ஏன்னா இங்க டெக்னாலஜி சரியா பயன்படுத்துறதை விட தவறா பயன்படுத்தத்தான் ரெடியா இருக்கா. நல்ல நண்பர்கள், நல்ல காதலனை சரியா தேர்ந்தெடுப்பது என்பது பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. பெண்கள் பாதுகாப்புடன் வாழ்வது என்பது இன்றைய தேதியில் கஷ்டமான நிகழ்வாகி போனது நமது துரதிர்ஷ்டம். 22 நிமிடத்திற்கு ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகிறாள் என புள்ளி விவரம் கூறுகிறது. வலைதளங்களில் பெண்களின் ஆபாச வீடியோக்களை ஏற்றுவது என்பது எவ்வளவு கேவலமான செயலோ, அதே போல் ஆபாச வீடியோக்களை தேடி பார்ப்பதும் கேவலமான செயலே. ஏனென்றால் பெண்கள் என்பவர்கள் நாம் தேடி பார்க்க வேற்று கிரகவாசிகள் அல்ல. நம்முடைய தங்கை, அக்காள், தோழி, மனைவி, மேலும் நம்மை பெற்றெடுத்த தாய், இவர்களின் அந்தரங்கத்தையே நாம் எட்டி பார்க்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இல்லையேல் இந்த மாதிரி பாதிப்புகள் தொடரும். இதை பாதிக்கப்பட்ட பெண்களின் தகப்பன்களின் சார்பாக மிகுந்த வருத்தத்துடன் சொல்கிறேன். இதை தடுப்பது நமது கடமை. சோனு மலை, ஜில்லுன்னு காற்று. ஆனால் இதில் எதுவுமே நடக்கலை. ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணுறாரு. ஹீரோயினோ வரா, ஹீரோ ஹீரோயினை நோக்குகிறார். ஆனால் ஹீரோயினோ நோக்க மறுக்கிறார். டேய் சும்மானு இருடா. ஏன்டா வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜை கூட படிக்கக்கூடாது? இல்லை மச்சான், ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாடா. ஆமாம், நீயும் பார்த்துட்டு தான் இருக்க. லவ்வாக சொல்ல மாட்டேற. லெட்டர்லாம் எழுதி தான் மச்சான் வச்சுருக்கேன். ஆனால் கொடுக்க தான்டா பயமாக இருக்குது. என்னது லெட்டரா? அவன் ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் கல்யாணம் பண்ணிட்டு போகிறான். நீ என்னன்னா லெட்டர்ன்ற? அவள் எப்பியில் இருக்கான்னு நான் எப்படா கண்டுபிடிக்கிறது? சிம்பிள்ரா. இந்த ஏரியாவில் அவள் பேரில், அவள் படிக்கிற காலேஜில் அவள் ஒருத்தி மட்டும்தான் இருக்கா. போய் சர்ச் பண்ணு, ரெக்வஸ்ட் கொடு, லவா சொல்லு. சரி மச்சான், அந்த மொபைலை போட்டுறாத. டேய் மச்சான் இருக்காடா? ரெக்வஸ்ட்டை கொடு. கொடுத்த மச்சி. இதில் யாவது சொல்கிறா? கண்டிப்பாக மச்சான். அக்செப்ட் பண்ணால் பார்த்துக்கலாம். மொபைலை தான் அன்லிமிட்டட் நெட் போட்டுக்குன்னு சீனை போடாதடா, நாங்களும் போடுவோம். என்னடா சிரிக்கிறா? தெரிலையே மச்சான், அந்த மொபைலை தான் அக்செப்ட் பண்ணலாம் பார்ப்போம். அக்செப்ட் பண்ணிட்டா மச்சான். மெசேஜ் பண்ணு, ரிப்ளை பண்ணுறலாம் பார்ப்போம். டேய் ரிப்ளையும் பண்ணுறாடா. டேய் மச்சான், அவனுக்கு ஃபோன்டா. என்னம்மா
மச்சான் அர்ஜென்ட்டாக மெடிக்கல் காலேஜ் வரையே போகணும். வரியா போய்ட்டு வந்துடலாம். மச்சான் வெளில ஒரு முக்கியமான வேலை இருக்குது. விடு மச்சான், சாப்பிடா பார்த்துக்கலாம். மச்சான். ஏய் வேலை பார்க்குறது தான் உனக்கு முக்கியமான வேலையா? பார்த்துக்கிறேன். இதே படம் எடுத்தா காலைல தான் மச்சான் எடுத்தேன். பார்த்து மச்சான், வாட்ஸ்அப் வீடியோ எடுத்தே வாழ்க்கை போயிட போகுது. மனுஷனும் மனுஷனும் பேசுன காலம் போயே போச்சு. இவ எதுக்கு மெசேஜ் பண்ணுறா? என்ன பண்றீங்க? அது முழிக்கிற முகமோ. சும்மா தான் இருக்கேன். ஏன்? எங்க இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். ஏன்? எதுவும் முக்கியமான விஷயமா? அத நேர்ல தான் சொல்லணும். எங்கே எப்போ வரணும்? ஐடியல் டியூஷன் ஆப்போசிட் வந்துருங்க. உனக்கு முன்னாடி அங்கே இருப்பேன். ஓகே, பாய். டேய் தம்பி, என்னக்கா? அஸ்வினி வீட்டு பக்கத்துல தானே இருக்கேன். ஆமாக்கா. அக்கா இங்க வெயிட் பண்றேன். அஸ்வினை கொஞ்சம் வர சொல்றியா? சரிக்கா. அஸ்வின் வரல? ஏன் நாங்கள் வந்தால் பேச மாட்டியா? இல்ல, அவரு என்னடி அவரு அவன் மட்டும்தான் ஆம்பளையா? எத்தனை நாள் எப்பியில் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பேன். இன்னைய வரையும் அக்செப்ட் பண்ணியா? அவன் கொடுத்த அடுத்த நாளே அக்செப்ட் பண்ணியா? அடுத்த நாளே மீட்டிங்கா? அஸ்வின் இருக்கானே, எந்த ஒரு விஷயத்துக்கு என்கிட்ட பொய் சொன்னதில்லை. ஆனால் உன்னை பார்க்க வரப்ப பொய் சொல்லிட்டு வரான். அவ்வளோ முக்கியமாக போயிட்டியா? என்ன நீ பண்ண? ஒன்றும் பண்ண வேணாம். நான் போறேன். எங்கடி போறா? சரி, என்ன விடுறா, என்ன விடுறா. இவன் நிற்கிறான். ஐயோ அபி 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 ஐயோ ஒன்று வேறண்டா வேறண்டா ஏ
இடத்திற்கு விரைந்து விஸ்வாவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். கடந்த வருடம் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்தவர் திருச்சியைச் சேர்ந்த அனுஷியா. இவர் தனது புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். அதனை ஒரு வாலிபர் தவறாக வடிவமைத்து அனுஷியாவை மிரட்டியிருக்கிறார். அனுஷியா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் வாலிபர் தான் வடிவமைத்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களிலும் இணையதளங்களிலும் பதிவேற்றம் செய்துள்ளார். இதனால் மனமுடைந்த அனுஷியா தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து அப்பகுதி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசல் மலை உச்சியில் நின்று செல்ஃபி எடுத்த இன்ஜினியரிங் மாணவர் சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? ஒரு நிமிஷம். என்ன உன் ஸ்டேட்டஸுக்கு அதிகமாக லைக் உள்ளணும்னு வேண்டியிருப்ப. என்ன பார்க்குற? அதான உண்மை. எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் நீ நானும் பிரிய விடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். ஆமாம், நீ என்ன வேண்டிக்கிட்ட? என் லைஃபோட லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் உன் கூட இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். Cheers. Cheers. நீ ஏன்டா போனை பார்த்து கிடப்பாவரா? இல்லை மச்சான், சொல்லலாம் சைஸ் இல்லை. இவன்லாம் செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறான். மச்சான் அவனுக்கு இருக்க அவன் போடுறான். ஆமாம், இவன் ஏன்டா சோகமாக இருக்கான்? சாரு இந்த செம்மோட 22 அரியர், அதான் சோகமாக இருக்கார். மச்சான் கிளியர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செம்லையும் 6 பேப்பரா? நானும் 6 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து எழுதி பார்க்குறேன். அசால்ட்டாக அரியர் விழுந்துடுது. மச்சான் 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக 5 நாள் கஷ்டப்படுறதாண்டா வாழ்க்கை. அப்படி கஷ்டப்பட்டுமே எத்தனை பேர் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க. நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற? புறா பார்த்துக்கலாம். ஐயோ, பெட்ரோல்னு நினைக்கிறேன். பெட்ரோல் தான் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏய், என்ன சொல்கிற? பெட்ரோல் தான் இல்லை. என்னாலலாம் இந்த வெயிலில் வர முடியாது. பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்கு, போய் பெட்ரோல் என்னாலலாம் தள்ளிட்டு போக முடியாது. ஏய் இல்லை. ஏய், எங்கே போகிற? போடா, நல்லா இல்லை. ஏய் 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 ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டியா? மொபைலை வைடா உள்ள. யாருமே இல்லாததில் நம்ம 2 பேர் மட்டும் இவ்வளோ க்ளோஸாக நம்பவே முடியல, தெரியுமா? சரி, நீ வேற வெளியூர்காரன்,
ஒருவேளை அந்த விஷயம் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சு நம்மளை பிடிச்சிட்டா என்ன பண்ணுவ? ஏன் இப்பெல்லாம் பேசுகிற? சொல்லுடா ப்ளீஸ். நீ இல்லாமல் தினம் செத்து செத்து வாழ்கிறதுக்கு உன்னோட வாழ்ந்துட்டு செத்துடலாம். கடந்த வருடம் +2 பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்தவர் திருச்சியைச் சேர்ந்த அனுஷியா. இவர் தனது புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். அதனை ஒரு வாலிபர் தவறாக வடிவமைத்து அனுஷியாவை மிரட்டியிருக்கிறார். அனுஷியா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் வாலிபர் தான் வடிவமைத்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களிலும் இணையதளங்களிலும் பதிவேற்றம் செய்துள்ளார். இதனால் மனமுடைந்த அனுஷியா தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து அப்பகுதி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நமக்கு தான் ஆபத்து. வா போயிடலாம். எப்படியோப்பா நமக்கு ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கிடச்சிருச்சு. வா போயிடுவோம்.